ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபார்முலா இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், அதை மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கானது SI = PNR/100. இதுதான் அந்த ஃபஸ்ட் ஃபார்முலா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் Pனா பிரின்சிபல், Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அண்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு வேணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கொஷினில் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் வட்டி என்னென்னு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியும் சேர்த்து மொத்த தொகையை அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ மொத்த தொகைனா டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருக்க பிரின்சிபல்லையும் நம்ம எடுத்துக்கணும், அண்ட் அந்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்ந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், பிரின்சிபல் ப்ளஸ் அவங்களுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். இது கொஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரூபாய் 900 ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி ஃபார்முலா நமக்கு தெரியுமா, PNR/100. இது Pனா பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். பிரின்சிபல் அமௌண்ட்டுனா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு தொகை கொடுத்துருப்பாங்கள்ல, இப்போ இங்கே 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 900 அப்படின்ற ருப்பீஸ்க்கு 8% 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா 73 டேஸ்க்கு அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 900 இருந்தால் எனக்கு பிரின்சிபல் 8%, பர்சன்டேஜில் கொடுத்தாவே இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் இன்னொன்று 73 டேஸ், இது என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்களேன். SI = PNR/100. இதில் எனக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு தெரியும் 900 ருபீஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போதைக்கு நீங்கள் போடாதீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைடட் பை 100. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வருவோம். இப்போ 1 இயர்க்கு எவ்வளோ டேஸ், 365 டேஸா? அண்ட் இதுவே டேலேருந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/365 இயர் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 1 இயருக்கு 365 டேஸ். அப்போ 1 டேவை இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், 365ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இங்கே எவ்வளோ டேஸ் இருக்குது, 73 டேஸ் இருக்குது. அப்போ 73 டேஸை இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 73/365 இயர்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். அப்போது இங்கே எடுத்து எழுதும் போது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இதில் சம்டைம் மந்தில் கொடுத்துருக்கலாம், சம்டைம் இந்த மாதிரி டேஸில் கொடுத்துருக்கலாம். இயரில் கொடுத்தா டேரெக்டாக எடுத்துக்கலாம். இயரில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இயருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ கன்வெர்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 73/365. அப்போ 365 என்ன ஆகும், டினாமினேட்டரில் வந்துருமா? ஸோ 900 × 73 × 8 டிவைடட் பை 365 × 100ன்னு கிடைக்கும். இப்போ எது கேன்சல் ஆகும், 2 0 கேன்சல் ஆகிடும். வேறு எதுவுமே உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9 × 73 என்ன ஆன்சர் கிடைக்கும், மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 3s are 27. ஸோ 7 ரிமைனிங் 2, 9 7s are 63 ப்ளஸ் 2 65ன்னு கிடைக்கும். ஸோ 657 கிடச்சிருக்கு. பட் இன்னொரு நம்பர் இருக்குது, 8ன்னு இருக்குல்ல, அந்த 8ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம்ஸ், ஃபஸ்ட்டு 7 டைம்ஸ் கொடுத்துருவோம்னா, ஸோ 8 7s are 56, 6 ரிமைனிங் 5, 8 5s are 40, 40 + 5 45. ஸோ 5 ரிமைனிங் 4, 8 6 are 48, 48 + 4 52ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 5256/365 கிடச்சிருக்கு. பட் ஆன்சர்லாம் பாருங்கள் இல்லை பாயிண்டில் இருக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம், 5256 எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க, 365ஆல் டிவைட் பண்ணுறீங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் மட்டும் எடுத்துப்போம். எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம் வருமா, 365. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0 6 இங்கே 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 6ஐயும் டேரெக்டாக எடுத்துப்பீங்க. இப்போ எத்தனை டைம்ஸ் போடலான்னா ஒரு 4 டைம்ஸ் போடலாம். எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், 4 × 5 20. ஸோ 0 ரிமைனிங் 2, 4 6 are 24, 24 + 2 26. ஸோ 6 அகைன் ரிமைனிங் 2, 4 3s are 12, 12 + 2 14ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது ரிமைண்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6ன்னு கிடச்சிருக்கு. இங்கே வந்து 10 - 6ன்னு வரும் 4, அண்ட் இங்கே 5 - 4 1ன்னு கிடைக்கும். ஸோ 146 365ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுக்கலாம். இது இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரே ஒன்று தான் 14.4ன்னு இருக்குது. பட் எதுக்கும் எக்ஸாக்ட் ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டோன்னா எத்தனை டைம்ஸ் வரும், நம்ம ஆல்ரெடி 4 டைம்ஸ் போடும் போதே ஆன்சர் தெரியும் தானே, 1460ன்னு. ஸோ அகைன் 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1460ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0. அப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 14.4 rupees. So in the question answer option C, 14.4 rupees.
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் ரூபாய் 3600 மாறும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டான். எவ்வளோனா 2000 அண்டு இங்கே 3600ன்னு கொடுத்துருக்கான்ல, அது வந்து அமௌண்ட்டுன்னு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பிரின்சிபலும் இருக்கும் ப்ளஸ் அந்த எவ்வளோ இயருக்கு கொடுத்துருக்கோன்னா அந்த இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். அதான ஃபார்முலா சொன்னேன், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, அமௌண்ட் எவ்வளோ 3600 கரெக்டாக. சரி, இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 2000னா இந்த எக்ஸஸாக இருக்க 1600 தான் என்னவாக இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ பிரின்சிபல் மட்டும் தனியாக 2000, அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து 3600 ஆல்ரெடி எனக்கு பிரின்சிபல் வேல்யூ தெரியும் 2000. ஸோ மீதி இருக்க அந்த 1600 தான் என்னவாக இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. நான் கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1600. இல்லை பிரின்சிபல் கொடுத்துருக்கான். ஸோ 2000 அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கானா, அதுதான் நம்மளை கொஷனில் கேட்டிருக்கான். சொன்னேன் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு அப்படியே வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. ஸோ எடுத்து எழுதும்போது இந்த பர்சன்டேஜ் நீங்கள் போட தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ எனக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள், 2 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன், இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது 200. எனக்கு என்னோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ இந்த 200 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 1600 டிவைடட் பை 200ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ். அப்போ என்னோட வேல்யூ என்ன 8 இயர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி 8 இயர்ஸ். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அமௌண்ட்டு கொடுத்துருக்கானா இல்லை பிரின்சிபல் கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த 3600 டைரெக்டாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலாவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதோட வேல்யூ மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அசல்னா என்ன, பிரின்சிபல் தான் கேட்டிருக்கான். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். SI ஈக்குவல் டு PNR/100. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 500 ரூபான்றது தனி வட்டி அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது 500 ரூபான்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதில் 500 அப்ளை பண்ணிக்கலாம். பிரின்சிபல் தான் இன்னைக்கு கொஷனில் கேட்டிருக்கான். அப்போ பிரின்சிபல் Pன்னு அப்படியே வச்சுப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், ஓர் ஆண்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓர் ஆண்டுனா 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது 5% டிவைடட் பை 100. ஸோ இந்த பிரின்சிபல் வேல்யூ மட்டும்தானே வேணும், ரிமைனிங் வேல்யூலாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ P ஈக்குவல் டு 500 இன்ட்டு டிவைடில் இருக்க 100 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். டிவைடட் பை இந்த 5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா, 5 × 100 டைம்ஸ் 500. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 100 × 100 என்ன ஆன்சர் 10,000 கிடைக்குமா. ஸோ இந்த கொஷனுக்கு கேட்டிருக்க அந்த அசல் தொகை எவ்வளோனா 10,000 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. ரூபாய் 5a² b²க்கு 7b% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 4ab ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து ஆக்சுவல் வேல்யூ கொடுக்காம கூடவே ஒரு ஆல்ஃபபெட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே எடுத்துக்கோங்க. ரூபாய் கொடுத்துருக்கானா, இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா. இது வந்து என்ன கொடுத்துருக்கான், பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து 4ab ஆண்டுகள்னு மென்ஷன் பண்ணிட்டானா, அப்போ இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் என்ன எனக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்களா, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 4ab ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு தானே கேட்டிருக்கான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. PNR/100. இதில் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ 5a² b² இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ கொடுத்துருக்கான் 4ab. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது 7b% டிவைடட் பை 100. எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இதையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 5 × 1 5, 5 2s are 10, இங்கே ஒரு 0 இருக்குது. அண்ட் இதையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 5s are 20. பேலன்ஸ் நம்பர் என்னென்ன இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு 7 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 5 இருக்குது. ஸோ 7/5ன்னு எடுத்துக்கலாம். எத்தனை ஏ இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு a² இருக்கா, இங்கே ஒரு a இருக்குது. அப்போ டோட்டலாக ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா a³ கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு b², இங்கே ஒரு b, இங்கே ஒரு b. டோட்டலாக இங்கே ஒரு b², இங்கே b × b என்னது, இதுவும் ஒரு b². இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இப்போ b² × b² b⁴ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 7/5 a³ b⁴. ஸோ எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7/5 a³ b⁴. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. ஒரு குறிப்பிட்ட தொகை
15 வருடத்தில் எந்த தனி வட்டி விகிதத்தில் இரு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டை பி அப்படின்னு சொல்லுவோமா, இது என்னவா மாறணும்னா 2 இன்ட்டு பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு அப்படியே டபுள் டைம்ஸ் மாறணும்னு சொல்லி இரு மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சரி, இங்கேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் 2p அப்படின்னு சேஞ்ச் ஆகும்? பிரின்சிபல் கூட இன்னொரு பிரின்சிபல் ஆட் பண்ணால் தானே என்ன ஆகும்? 2 இன்ட்டு பிரின்சிபல்னு சேஞ்ச் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷனில் பார்த்துருப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 2000 கொடுத்துருந்தான், அமௌண்ட்டை வந்து ஒரு 3600 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஷின் இப்போ தான் பார்த்து முடித்தோம். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அந்த 1600 ஆட் பண்ணியிருக்கீங்களா, இதை தான் என்ன சொன்னோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொன்னோம். கரெக்டாக? ஸோ இங்கே பிரின்சிபலை நான் பின்னு வச்சுக்கிட்டேன்னா எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு கொடுக்கல, அதனால் பி எக்ஸ் ஒய் இசட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை பின்னு வச்சுக்கிட்டேன். இது என்னவா மாறணும்? டபுள் டைம்ஸாக மாறணும். டபுள் டைம்ஸாக மாறணும்னா டோட்டல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகணும்னா இங்கே இருக்க தொகை அப்படியே இரு மடங்கு ஆகணும்னு கொடுத்துட்டான். அப்போ இது கூட இன்னொரு பிரின்சிபல் ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு பிரின்சிபல்னு கிடைக்கும். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அது என்னென்னு எடுத்துக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணுமா? அப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பி அப்படின்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? பிரின்சிபல் பின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? இதில் பிரின்சிபல் வேல்யூ நான் ஆல்ரெடி பின்னு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 15 வருடத்தில்னு கொடுத்துருக்கானோ, அப்போ 15 தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? எந்த தனி வட்டி விகிதத்தில்னு கேட்டிருக்கான். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ 6 தான் கேட்டிருக்கான். 6 அப்படியே வச்சுப்போம். டிவைடட் பை 100. இப்போ எனக்கு எந்த வேல்யூ வேணும்? ஆரோட வேல்யூ மட்டும்தானே வேணும். ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. 6 மட்டும் இங்கே வச்சுப்போம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? பின்னு ஒரு நம்பர் இருக்கா, பின்னு ஒரு லெட்டர் இருக்குது. அண்ட் இங்கே 100 வந்து டிவைடில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போய்டும். இந்த பி இன்ட்டு 15 இருக்குல்ல, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ பி அண்ட் பி கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 5 இன்ட்டு 20. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20/3% கிடச்சிருக்கு. பட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னா எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான். கரெக்டாக? அப்போ 20யை 3ஆல் டிவைட் பண்ணி மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம்ஸ் வரும்? 3 6 are 18, பேலன்ஸ் 2 கிடைக்குமா? ஸோ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துக்கணும், சாரி குவேஷன்ட் எடுத்துக்கணும் 6, அடுத்து ரிமைண்டர் எடுத்துக்கணும் 2, லாஸ்ட்டாக நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த டிவைசர் அதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை 20/3 மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 6 2/3 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 6 2/3%. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. எத்தனை வருடங்களில் ஒரு தொகையானது ஆண்டுக்கு 6 1/4% தனி வட்டி விகிதத்தில் இரு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கான். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். அண்ட் எத்தனை வருடத்தில் அப்படின்னு கேட்டிருக்கானா, அப்போ என்னது? நம்பர் ஆஃப் இயர் கேட்டிருக்கான். அண்ட் இந்த கொஷின்லேயும் இரு மடங்கு ஆகும்னு கொடுத்துருக்கான். அப்போ பிரின்சிபல் பின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகணும்? 2 இன்ட்டு பிரின்சிபல்னு மாறணும். அப்போ எவ்வளோ பிரின்சிபல் ஆட் பண்ணுவீங்க? இன்னொரு பிரின்சிபல் ஆட் பண்ணால் தான் எனக்கு 2pன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இது என்னென்னு எடுத்துக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இது பிரின்சிபல் அமௌண்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது வந்து டோட்டல் அமௌண்ட், இது வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் நான் பி அப்ளை பண்ணிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேம் பிஏ தான். எத்தனை வருடங்கள் இதுதான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ என் தான் கேட்டிருக்கான். அப்போ என் அப்படியே வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஷின்லேயே கொடுத்துட்டான் 6 1/4. பட் அந்த 6 1/4% ஃப்ராக்ஷனாக மாற்றி தான் இங்கே அப்ளை பண்ணணும். இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் கூட 1 ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ 6 4s are 24. 24 + 1 25/4. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 25/4. அண்ட் ஃபார்முலாவில் இருக்க ஒரு 100. ஓகேவா? இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். 25 × 1 டைம் 25, 25 × 4 டைம்ஸ் 100. அண்ட் எனக்கு என்னோட வேல்யூ மட்டும்தானே வேணும். என் அப்படியே ரைட் சைடில் வச்சுப்போம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஆல்ரெடி பிரின்சிபல் ஒன்று இருக்குது. கரெக்டாக? இன்ட்டு 4 × 4 என்ன ஆன்சர்? 16 கிடைக்குமா? இந்த 16 வந்து டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போச்சுன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷனில் போய்டும். ஆமாவா? பேலன்ஸ் என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை. இந்த 4 × 4 மட்டும்தான் அந்த சைட் போயிருக்கு. என் வந்து ரைட் சைடில் வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி இன்னொரு பி இருக்குல்ல, அது என்ன ஆகும்? டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இந்த பிக்கு பி கேன்சல் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 16 இயர்ஸ். பட் இந்த கொஷினில் ஆப்ஷனில் இந்த 16 இயர்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 16 இயர்ஸ். ஓகேவா? ஸோ 16 தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் எதுவுமே கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 20 வருடங்களில் தனி வட்டி விகிதத்தில் மும்மடங்கு ஆகிறது. ஸோ மும்மடங்கு ஆகிறதுன்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன மீனிங்? ஆல்ரெடி இருமடங்குன்னா பிரின்சிபல் 1 2 இன்ட்டு பிரின்சிபல்னு போடுவீங்க. இப்போ மும்மடங்குனா என்ன பண்ணுவீங்க?
பிரின்சிபல் இருக்குன்னா அது என்னவா மாறணும், 3 இன்ட்டு பிரின்சிபல்னு சேஞ்ச் ஆகணும். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க, ப்ளஸ் 2 இன்ட்டு பி ஆட் பண்ணிங்கன்னா தான் 3 இன்ட்டு பி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இந்த 2p இந்த ஆட் பண்ணுற வேல்யூ என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அதே தனி வட்டி விகிதத்தில் அத்தொகையானது எத்தனை வருடங்களில் இருமடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது பிரின்சிபல் வந்து மும்மடங்கு ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டான். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அண்ட் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணும், பிரின்சிபல் இருமடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருடங்களில் இருமடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ பிரின்சிபல் இருமடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் ஃபஸ்ட் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு பி. ஸோ நான் சொல்கிறது புரியுதா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வச்சு நான் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டிருக்க நம்பர் ஆஃப் இயரை கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் 2p எடுத்துக்கிட்டேன். பிரின்சிபல் வேல்யூ பி தான், அது அப்படியே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கொஷின்லேயே கொடுத்துட்டான். எத்தனை வருஷம், 20 வருஷம். ஸோ 20. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, நான் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் அப்படியே வச்சுப்போம், டிவைடட் பை 100. எனக்கு எந்த வேல்யூ வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தானே வேணும். ஸோ ரைட் சைடில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துருங்க. 2p ஆல்ரெடி இருக்குது, 100 டிவைடில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், டிவைடட் பை p இன்ட்டு 20. மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும், p இன்ட்டு 20. ஸோ p and p கேன்சல் ஆகிடும், 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10%. பட் இதோட கொஷின் முடியல, இன்னும் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னா, அதே தனி வட்டி விகிதத்தில், அதாவது இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைக்கும்போது அத்தொகையானது எத்தனை வருடங்களில் இருமடங்கு ஆகும்னு கேட்டிருக்கான். ஸோ அதே தொகை இருமடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறான். இப்போ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண அதே கான்செப்ட் தான். இங்கே ஆல்ரெடி பிரின்சிபல் பி இருக்குது, இருமடங்கு ஆகும்னா 2pன்னு சேஞ்ச் ஆகணும். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க, இன்னும் 1 பிரின்சிபல் ஆட் பண்ணுவீங்களா. அப்போ இது என்னென்னு எடுத்துக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். அகெயின் அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், பிரின்சிபல்னு அப்ளை பண்ணிக்கலாமா. ஈக்குவல் டு இங்கே p இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ n அப்படியே வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நான் போன பாயிண்ட் வச்சு நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், 10% டிவைடட் பை 100. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் இயர் மட்டும்தான் எனக்கு தேவை, இதை மட்டும் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இங்கே p இருக்குது, இந்த 10 வந்து ஈக்குவல் டு கன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அது ஈக்குவல் டுக்கு தான் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 10 இயர்ஸ்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. ரூபாய் 450 தொகையானது 4.5% வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் தனி வட்டி ரூபாய் 81 ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, இப்போ இந்த 415 கொடுத்துருக்கான்ல, இது வந்து பிரின்சிபல். 81ன்றது தனி வட்டி நான் ஒன்றே கொடுத்துட்டான். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அண்ட் பர்சன்டேஜில் கொடுத்தா நமக்கே தெரியும், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் என்ன ஒன்று தான் இருக்குது, என்னது ஃபார்முலாவில் n மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 81. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 450. நம்பர் ஆஃப் இயர் எனக்கு தெரியாது, ஸோ n அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5ன்னு கொடுத்துருக்கான்ல, 4.5 ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதிக்கலாம், 45/10ன்னு எழுதிக்கலாமா. 4.5 45/10 எழுதிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கிறோம்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் டிவைடில் 10 போடுவோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போடுவோம். ஓகேவா. அப்போ நான் 4.5 பதில் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா 45/10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபார்முலாவில் இருக்க ஒரு 100 எது கேன்சல் ஆகும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த 45ஐயும் 100ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 9s are 45, 5 into 20 100ன்னு போடலாம். அகெயின் இந்த 45 இந்த 20 கேன்சல் பண்ணலாம். 5 9s are 45, 5 4s are 20. ஓகே, இப்போ எனக்கு என்னோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ எண்ணை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 81ன்ற நம்பர் இருக்கா, இன்ட்டு இந்த 4 டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், டிவைடட் பை இங்கே ஒரு 9 இன்ட்டு இங்கே ஒரு 9, 2 9 மல்டிபிள் பண்ணால் 9 9s are எவ்வளோ, 81. 81 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ 81 கேன்சல் ஆகிரும். ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் n ஈக்குவல் டு 4 இயர்ஸ். ஸோ இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. 4 வருடங்கள் மற்றும் 2 வருட காலத்தில் ரூபாய் 600 மீது பெறப்படும் தனி வட்டியின் மொத்த தொகை ரூபாய் 180 எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 4 வருஷத்துக்கு, அதாவது 4 இயர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும்னா 180 ரூபான்னு சொல்லிட்டான். ஓகேவா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். 4 வருடங்கள் மற்றும் 2 வருடங்கள். ஸோ 4 இயர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 2 இயர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே தானே கொடுத்துருக்கான், மீது பெறப்படும் தனி வட்டியின் மொத்த தொகைனா ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 180 ருபீஸ். சரி, டோட்டலாக எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள், 6 வருஷம் தானே. அப்போ 6 வருஷத்துக்கு உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 180 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? 180/6 போட்டிங்கன்னா 1 இயர் கிடச்சிருமா? கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 2s are 12, சாரி 6 3s are 18. டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18, ரிமைனிங் ஒரு 0. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 30 ருபீஸ்னு கிடச்சிருக்கு. பட் இது எதுக்கு? ஜஸ்ட் 1 இயருக்கு மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம், அதாவது ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் பிரின்சிபல் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 600 ருபீஸ்னு. அதை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிப்போம். இன்டூ நம்பர் ஆஃப் இயர். இங்கே நான் எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கேன்? 1 இயருக்கு தானே. அப்போ நம்பர் ஆஃப் இயரை 1ன்னு எடுத்துக்கோங்க. இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கேன்? 13 இருக்கா? ஸோ அந்த 30 அப்படியே எடுத்துப்போம். எனக்கு ஆரோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஆர் மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 30 இருக்குது. 6 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருக்கும். அண்ட் இன்னொன்று, இதே ஃபார்முலாவில் PNR/100ன்னு இருக்குல்ல, இங்கே நான் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணல. இது நீங்கள் கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக கூட சால்வ் பண்ணலாம். என்னென்னா 6 வருஷத்துக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 180 ரூபாயா? இந்த 180 ரூபா அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தானே. பிரின்சிபல் அமௌண்ட்டு 600. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? இங்கே 6 இயர்ஸ் இருக்குது. இதை தான் எடுத்துக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் இயர் 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. அண்ட் இதில் அடுத்து என்ன பண்ணலாம்? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 6 சார் எவ்வளோ? 36. 36 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 180/36 ஈக்குவல் டு ஆர். இதை கேன்சல் பண்ணாலும் 35 × 5 டைம்ஸ் 180 கிடைக்கும். இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5% தான் கிடைக்கும். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னால், இங்கே கொஞ்சம் வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்குது. 36ஆல் டிவைட் பண்ணணும். பட் இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தில் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுத்துலேயும் ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 5%. நெக்ஸ்ட் லாஸ்ட் 10th கொஷின். ஒரு தொகை 10 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது. ஆண்டுக்கு தனிவட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். சேம் இதே கொஷின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு இருக்குது. அது என்னவா மாறுது? 2 × பிரின்சிபல். இதை விட அப்படியே 2 மடங்கு ஆகுது. ஓகே, அப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க? ப்ளஸ் 1 பிரின்சிபல் ஆட் பண்ணுறீங்களா? இதை தான் என்னென்னு எடுத்துக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துட்டான். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? தனி வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா SI ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? பிரின்சிபல் ஈக்குவல் டு பிரின்சிபலோட ஆல்ரெடி பிரின்சிபல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ P அப்படி வச்சுப்போம். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? 10 இயர்ஸ்னு கொஷனில் கொடுத்துட்டா. ஸோ 10 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் டிவைடட் பை 100. இதில் எனக்கு ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் தேவை. பேலன்ஸ்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. பிரின்சிபல் ஆல்ரெடி இங்கே இருக்குது. இன்டூ இந்த 10 டிவைடில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அண்ட் இந்த பிரின்சிபல் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இது 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 10 மட்டும்தான். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? 10% இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 10%. ஸோ இதோட இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், இந்த செட் 1க்கான 10 கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த 10 கொஷின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணது டவுட் இருக்குது அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.